ஹலோ மை டியர் கேம் சேஞ்சர்ஸ். உங்கள் மனதை மயிலிறகு போல வருடக்கூடிய அற்புதமான காதல் கதைகளையும், உங்களை திகிலடையச் செய்யும் ஹாரர் மற்றும் த்ரில்லர் கதைகளை சுவாரஸ்யத்துடன் கேட்க உங்களை பரபரப்போடு தயார் செய்து கொள்ளுங்கள். இது மகிழம்பூ ஆடியோ நாவல்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே எல்கே. குற்றமே. எழுத்து மகிழம்பூ. அத்தியாயம் 1. பியூட்டி பார்லரில் இருந்து வெளியே வந்த ராகினியை அவளுடைய டிரைவர் முத்துவேலு பணிவோடு பார்த்தார். அண்ணே, வண்டி எடுங்கண்ணே என்று வேகமான குரலில் சொல்லிவிட்டு அவள் காரில் ஏறி உட்காரவும் டிரைவர் அவசரமாக வண்டியை கிளப்பினார். அவர்களின் காரை பின்தொடர்ந்து ஒரு வெள்ளை நிற வேன் வந்து கொண்டிருப்பதை அவர்கள் இருவருமே கவனிக்கவில்லை. அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் என்று யோசித்துவிட்டு, கிஃப்டோடு போனதானே நல்லா இருக்கும் என்று தனக்குள் சிரித்தாள். அண்ணே, போகிற வழியில் ஏதாவது கிஃப்ட் ஷாப் வந்து நிறுத்துங்க என்று வண்டி சில நிமிடங்கள் உருண்ட பிறகு ராகினியிடமிருந்து உத்தரவு பிறந்தது. டிரைவர் சரி என்றார். ராகினி சாலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் மனம் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. மேடம், அங்கே பாருங்க, ஒரு கிஃப்ட் ஷாப் என்று டிரைவர் முத்துவேலு குரல் ஒலிக்கவும் ராகினி அவசரமாக வலது பக்கம் திரும்பினாள். அண்ணே, வண்டியை அந்த கடைக்கு பக்கத்தில் கொண்டு நிறுத்துங்க என்றாள். கார் அவளுடைய உத்தரவின் பேரில் அந்த கடை வாசலில் போய் நின்றது. அவள் இறங்கினாள். மெதுவாக அந்த கடையை தனக்குள் உள்வாங்கியபடியே அந்த கடையின் முகப்பை அடைந்தாள். அது உயர் ரக கலைப்பொருட்கள் விற்கும் கடை. கடையின் பெயர் கூட மிக வித்தியாசமாக ரிஷிமா என்று இருந்தது. அந்த பெயரை மனதிற்குள் ஒருமுறை படித்து பார்த்துவிட்டு அவள் உள்ளே நுழைந்தாள். வணக்கம் மேடம் என்று ஒரு நடுத்தர வயது பெண் கரம் கூப்பி அவளை வரவேற்றாள். இங்கே இந்தியன் ட்ரெடிஷன் ஐட்டம் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் மேடம், மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு, வாங்க என்று சொன்ன கடைப்பெண் அவளை மரியாதையோடு லிஃப்டில் அழைத்து போனாள். கடை முழுவதுமே குளிரூட்டப்பட்டு அவள் உடம்பில் மெல்லிய குளிர் ஊசி போல பரவியது. மேடம், இதெல்லாம் யானை தந்தத்தால் செஞ்ச கலைப்பொருட்கள், பஞ்சலோகத்தில் செஞ்ச சிலைகள், இது 50 நாள் செஞ்ச பூஜா பொருட்கள் என்று கடைப்பெண் ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டு வர திடீரென்று ராகினியின் முதுகில் யாரோ கத்தியால் குத்துவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அது அவளுக்குள் மெல்லிய பயத்தை பரவவிட அவள் கண்களை திரும்பி பக்கத்தில் நின்றிருக்கும் கடைப்பெண்ணை பார்த்தாள். அந்த பெண்ணின் முகத்தில் புன்னகை கொஞ்சமும் குறையவில்லை. ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியுண்டி, அசஞ்ச கத்தியும் முதுகளை இறங்கிடும் என்று ராகினிக்கு கலைப்பொருட்களை பற்றி விளக்கிக் கொண்டிருந்த நடுவயது கடைப்பெண் முணுமுணுத்தாள். அதை கேட்டு ராகினியின் முகத்தில் அதிர்ச்சியும் பயமும் பரவியது. ஏய், கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. மீண்டும் அந்த கடைப்பெண்ணிடமிருந்து உத்தரவு பிறந்தது. ராகினி செயற்கையாக சிரித்தாள். மேடம், உள்ள இன்னும் 2-3 பித்தளை சிலைகள் இருக்கு, அதையும் பாருங்க என்று சொன்ன கடைக்கார பெண் ராகினியை பக்கத்து அறைக்கும் அழைத்துச் சென்றாள். அந்த அறை கொஞ்சம் இருளாக இருந்தது. அது ராகினியின் மனதிற்குள் இருந்த பயத்தை அதிகரிக்கச் செய்ய கடைப்பெண் அவசரமாக ராகினியின் கையை முறுக்கி பிடித்து கொண்டு ஏற்கனவே அவள் கையில் மறைத்து தயாராக வைத்திருந்த பிளாஸ்திரியை வாயில் ஒட்டினாள். மூக்கில் குளோரோஃபார்ம் தடவிய கர்ச்சீஃபை எடுத்து அழுத்தினாள். ராகினியின் மூளை நடப்பதையெல்லாம் உள்வாங்கி புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே மயங்கி விழுந்தாள். அவளை லாவகமாக பிடித்து தன்னுடைய தோளில் சாய்த்து கொண்ட அந்த பெண் அவசரமாக தன்னுடைய இடுப்பில் செருகி வைத்திருந்த செல்போனை உருவினாள். டேய், அவன் வாங்கிட்டா, பொருள் வாங்குற மாதிரி உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வா என்றாள். அவள் பேசிவிட்டு போனை கட் செய்த அடுத்த நிமிடமே அந்த கட்டிடத்தில் பவர் கட்டானது. ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சு என்று ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கவும் அவசரமாக கடைக்குள் யாரோ அங்குமிங்கும் ஓடும் ஓசை கேட்டது. முதல் தளத்திற்கு அவன் வேகமாக வந்தான். ஹெல்மெட் போட்டிருந்தான். புஷ்பாக்கா என்று மெல்லிய குரலில் அழைத்தான். புஷ்பா என்ற அந்த நடுத்தர வயது சிப்பந்தி பெண் தோளில் ராகினியை சாய்த்தபடி மெதுவாக கை காட்டி அவனை தன் பக்கம் திருப்பினாள். இருவர என்று சொல்லிவிட்டு அவன் பதட்டத்தோடு புஷ்பாவை பார்த்து நகர்ந்தான். தோளில் சரிந்து கிடக்கும் ராகினியை பார்த்து நக்கலாக புன்னகை புரிந்துவிட்டு அவளை அலைக்காக தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வாஷ்ரூம் இருக்கும் பக்கம் அவசரமாக நடந்தான். வாஷ்ரூமுக்கு பக்கவாட்டில் இருந்த மாடிப்படிக்கட்டின் வழியே அவசர அவசரமாக இறங்கி பின்பக்கம் நின்றிருந்த அந்த வெள்ளை நிற வேனில் ராகினியின் உடலை கிடத்தினான். பிறகு பெருமூச்சு விட்டபடியே டிரைவர் சீட்டில் ஏறி உட்கார்ந்தான். டாய்லெட்டுக்கு பக்கத்தில் தெரிந்த குறுகலான படியின் திருப்பத்தில் புஷ்பா தலையை மட்டும் நீட்டி அந்த காட்சியை கண்காணித்துக் கொண்டிருந்தாள். நீயும் வந்துரு என்று அவன் ஜாடையில் அழைக்க அவள் முடியாது என்று மறுப்பாக தலையாட்டினாள். ஏன், என்ன பிரச்சனை என்று அவன் பதிலுக்கு தலையாட்டி கேட்கவும், நான் வந்தால் சந்தேகம் வந்துடும், 2-3 நாள் கழிச்சு லீவ் எடுத்துட்டு வரேன் என்று அவள் கை ஜாடையில் அவனுக்கு புரிய வைத்தாள். அவள் வாகனத்தை கிளப்பினாள். அது இப்போது வேகமாக கூட்டல் நெரிசல் மிகுந்த சாலையில் ஓடி மறைந்தது.
அத்தியாயம் 2. அந்த கட்டிடம் இப்போது மீண்டும் ஒளிவெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. ராகினியை அழைத்து வந்த டிரைவர் முத்துவேல், மேடம் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாங்க என்று யோசனையோடு மெதுவாக கடைக்குள் நுழைந்தான். வாங்க சார், என்ன வேணும் என்று ஒரு இளம்பெண் அவரை அணுகி பேசவும், மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, பேரு ராகினி, அவங்க என்னோட ஓனர், இங்கே வந்தாங்களா என்று அவருடைய குரல் தடுமாற்றமாக ஒலித்தது. அந்த பெண் தலையை சொரிந்தபடி யோசித்தாள். இல்லை என்று தலையாட்டினாள். தூர நின்று அங்கு நடக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த புஷ்பா, இப்போ நம்ம பண தேவையில்லாத கேள்வியெல்லாம் வரும் என்று மனதிற்குள் நினைத்தவளாக அவசரமாக 3ஆம் தளத்தில் இருந்த இசை வாத்திய கருவிகள் இருக்கும் செக்ஷனை பார்த்து நடந்தாள். இல்லை மேடம் இங்கே தான் வந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். நான் தான் காரில் அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 hour ஆச்சே, இன்னும் வரலையேன்னு சொல்லி தான் நான் இப்போ கடைக்குள்ள வந்து உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். அப்படியா என்று அவள் வியந்தாள். அப்படி வந்திருந்தா கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, நீங்கள் வேணால் தேடி பாருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இளம்பெண் நகர்ந்து போய்விடவும் டிரைவர் தேட ஆரம்பித்தார். அவர் ஒவ்வொரு தளமாக தேடிக்கொண்டு 3ஆம் தளத்தை அடைந்தார். அங்கு புஷ்பா அவரை பார்த்து மனதிற்குள் எரிச்சல் பட்டாள். ஆனால் அவரை அணுகி பேசுவது தனக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும் என்று அவள் விலகி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மேடம், இங்கே ஒரு லேடி வந்தாங்களா? அவங்க பேர் ராகினி, என்னோட ஓனர் என்று 3ஆம் தளத்தில் வேலை செய்யும் ஒவ்வொரு பெண்ணையும் தனித்தனியாக அழைத்து டிரைவர் விசாரித்துக் கொண்டிருந்தார். புஷ்பாவின் முறை வந்தது. புஷ்பாவின் அருகில் வந்த டிரைவர், அம்மா நீங்கள் பார்த்தீங்களா ஒரு பொண்ணு பேரு ராகினின்னு என்று அவன் முடிப்பதற்கு முன்பே புஷ்பா தெய்வதாட்சண்யமின்றி தெரியாது என்று தலையாட்டினாள். டிரைவர் தொங்கிப்போன முகத்தோடு கீழே இறங்கினார். மனம் முழுக்க பதட்டமும் குழப்பமும் அவருக்கு நிறையவே இருந்தது. ஐயோ கடவுளே, ராகினி மேடத்துக்கு என்னாச்சு? நான் இந்த கடையை காமிச்சதால தானே இப்படி ஆயிடுச்சு. நான் சாருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே என்று அவருக்குள் கவலை எழத் தொடங்கியது. அவர் அவசரமாக காருக்கு திரும்பினார். எதுக்கும் மேடத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் என்று ராகினியின் நம்பரை அழுத்தினார். அவள் நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக சொல்ல முத்துவேலின் பதட்டம் கூடியது. தன் முதலாளியான சங்கர் வர்மாவிற்கு டயல் செய்தார். இது பக்கம் சங்கர் ஒரு பெரிய மீட்டிங்கை முடித்துவிட்டு களைப்பாக தன்னுடைய வீட்டு ஹாலின் சோஃபாவில் சரிந்து உட்கார்ந்தான். இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிஸ்னஸ் நாலேஜே கிடையாது, எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணுமா? எதுக்கு தான் எம்பிஏ படித்தானுங்கன்னு தெரில என்று எரிச்சலாக மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். ஃபோனின் மணி அடிக்கவும் எடுத்து பார்த்தான். டிரைவரின் நம்பர் தெரிந்தது. இந்த எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? சம்பளம்லாம் ஏற்கனவே போட்டாச்சே என்ற கேள்வி சங்கர் வர்மாவின் மனதிற்குள் தோன்றியது. ராகினி வெளியே ஷாப்பிங் போயிருக்கான்னு வேலைக்காரி சொன்னால, ஒருவேளை ராகினி போன கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ, அதனால தான் இவன் பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறானோ? இருக்காதே, வேல் ரொம்ப நிதானமான ஆளாச்சே, தாறுமாறாகவும் ஓட்ட மாட்டான் என்று பலவிதமான சிந்தனைகளுக்கு உட்பட்டவனாக ஃபோனை அட்டன் செய்து ஹலோ என்றான். சார், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு சார் என்று பதட்டத்தோடு ஆரம்பித்த டிரைவர் நடந்த எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு மூச்சு வாங்கினான். அதை கேட்ட சங்கர் வர்மாவின் ரத்தம் கொதிப்படைந்தது. இடியட், அவளை தனியாக அனுப்பிட்டு நீ காரில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்த என்று கத்தினான். இல்லை சார், அவங்க எப்போவுமே ஷாப்பிங் போனால் தனியாக தான் போவாங்க, அந்த மாதிரி நினச்சி தான் நானும் காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 மணி நேரத்துக்கு மேலேயும் மேடம் வரலன்னு உள்ளே போய் பார்த்தேன். ஆனால் மேடம் அங்கே இல்லை. உள்ளே போய் விசாரிச்சு பார்த்தேன், அப்படி யாருமே வரலன்னு கடையில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது சார், ப்ளீஸ் வாங்க சார் நீங்கள் என்று தொடர்ந்து டிரைவர் பதட்டமாக பேச அந்த பதற்றம் இப்போது சங்கர் வர்மாவையும் பிடித்து ஆட்ட ஆரம்பித்தது. சரி, நான் வரேன் என்று கத்தியவன் லொகேஷன் ஷேர் பண்ணு என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். சங்கரின் மனம் நடுங்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 3. சங்கர் வர்மா கோபமாக அந்த கடைக்குள் நுழைந்தான். அக்கம் பக்கம் அவனை பார்த்ததும் சில பெண்கள் ஓடி வந்து கரம் குவித்து, வாங்க சார், நீங்கள் எங்கள் கடைக்கு வந்தது ரொம்ப பெருமை சார் என்று அவனை அடையாளம் கண்டு உபசரித்து வரவேற்றனர். ஆனால் அவன் அவர்களை அலட்சியமாக பார்த்துவிட்டு ஐ நீட் டு சீ த மேனேஜர் என்று கத்தினான். அவன் கத்தலை கேட்டு 30 வயது கடந்த பெண் அவசரமாக ஓடி வந்து அவன் முன் நின்றாள். சங்கர் கோபமாக டிரைவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் அவளிடம் சொல்லி, உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் நான் செக் பண்ணணும் என்றான். அதற்கு அந்த பெண் தயங்கினாள். அவள் அவசரமாக, வெளியாட்கள் ஃபுட்டேஜெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது சார் என்றாள். ஏய், என்ன விளையாடுறியா? நான் யாருன்னு தெரியுமா? என்னோட பவர் என்ன உனக்கு தெரியுமா? இப்போ நினச்சா கூட இந்த ஹோல் பில்டிங்கே என்னால் விலைக்கு வாங்க முடியும். நீ என்னடானா ஒரு ஃபுட்டேஜை செக் பண்ணுறதுக்கு ஓவரா சீன் போடுற? உன்னோட ஓனர் யாருன்னு சொல்லு, இப்போ உன் சீட்டை கிழிச்சு அனுப்புகிறேன் என்று சங்கர் வர்மா கத்தவும் அந்த பெண் சற்றும் பயப்படாமல் அவனுடைய கண்களை நேருக்கு நேராக பார்த்து, சார், இந்த பில்டிங்கோட ஓனர் நான் தான், மேனேஜரும் நான் தான் என்றாள். சங்கர் வர்மாவிற்கு உள்ளுக்குள் ஒரு மாதிரி அவமானமாக இருந்தது. இது என்னோட ஒய்ஃபு ராகினியை காணோன்னு நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன். ஃபுட்டேஜை செக் பண்ண கூட பர்மிஷன் கிடையாதுன்னா எப்படி என்று சங்கர் வார்த்தைகளை தடுமாற்றத்தோடு உச்சரிக்கவும் அந்த பெண்ணுக்கு இரக்கம் தோன்றியது. சார், இப்போ கேட்ட மாதிரி கொஞ்சம் பொலைட்டாக கேட்டிருந்தா நான் கண்டிப்பாக ஓகேன்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் உங்களோட பவரையும் அதிகாரத்தையும் நீங்கள் என்கிட்ட காட்ட நினச்சது எனக்கு பிடிக்கல என்றாள். சங்கர் கொஞ்ச நேரம் அமைதியாக அவளை பார்த்துவிட்டு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க என்றான். சரி, கூட வாங்க
என்று அவள் முன்னே நடக்க சங்கர் வர்மா பின்தொடர்ந்தான். அவனை பின்தொடர்ந்து அந்த கடையில் வேலை செய்யும் 2 பெண்களும் சென்றனர். அந்த கடை உரிமையாளர் பெண் தன்னுடைய அறைக்குள் நுழைந்தாள். சங்கரை உட்காரும்படி கைஜாடையில் சொல்லிவிட்டு மானிட்டரை பார்த்து நகர்ந்தாள். அங்கே ஓடிக்கொண்டிருந்த திரையை கொஞ்சம் ரிவர்ஸ் செய்து சங்கர் வர்மா குறிப்பிட்ட நேரத்தில் காட்சிகளை ஓடவிட்டாள். அதில் 2 வயதான பெண்கள் கடைக்குள் நுழைவதும் ஒரு இளைஞன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதுமாக காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றை சில வினாடிகள் பொறுமையோடு பார்த்த பின் கடையின் உரிமையாளர், சார், இதான் நீங்கள் சொன்ன டைமு, நீங்களே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்று சங்கர் வர்மாவை பார்த்து சொன்னாள். அவனும் ஆர்வமாக மானிட்டருக்கு மிக நெருக்கமாக சென்று நின்றான். தன் மனைவியின் உருவம் அந்த திரையில் தெரிகிறதா என்று கண்ணிமைக்காமல் பார்த்தான். 5 நிமிடங்கள் திரையில் காட்சி ஓடிய பிறகும் கூட ராகினி அந்த கடைக்குள் நுழைந்தது போல எந்த ஒரு பதிவுமில்லை. புஷ்பா அந்த ஃபுட்டேஜ்களை எல்லாம் ராகினி கடத்திச் செல்லப்பட்ட சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே அழித்து விட்டிருந்தாள். ஆனால் அது தெரியாத சங்கர் குழம்பி போய் நின்றான். சார், பார்த்தீங்களா, உங்கள் ஒய்ஃபு எங்கள் கடைக்கு வரலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி சார் இந்த பிரச்சனையில் பொறுப்பேற்றுக்க முடியும் என்று கடையின் உரிமையாளர் மெதுவான குரலில் கேட்கவும் சங்கருக்கு அவமானமாக இருந்தது. அவன் அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். வெளியே நின்று கொண்டிருந்த டிரைவரை பார்த்தான். வெளியே வா என்பது போல் பார்வையால் அவனை குதறிவிட்டு காருக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டான். டிரைவர் முத்துவேல் பயத்தோடு வெளியே வந்து, என்ன சார் ஆச்சு, கேமராவில் மேடம் வந்தது ரெக்கார்டாக இருக்கா கேட்டான். டேய், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. ராகினி இந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தியா, இல்லை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டியா, இல்லை அவள் இங்கே நிறுத்த சொல்லிட்டு வேற ஏதாவது கடைக்கு போயிட்டாளா? சத்தியமாக இல்லை சார், இந்த கடைக்குள்ளே தான் போனாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் வண்டியில் உட்காந்து மேடம் போகிறத பார்த்துட்டு அப்புறம் தான் ஃபோனில் என் பொண்டாட்டிகிட்ட பேசினேன். அது கூட 2 நிமிஷம் தான் சார் பேசினேன். மறுபடியும் மேடம் எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிறனால வண்டியிலே உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் 1 மணி நேரம் ஆகியும் மேடம் வரல. அப்படிங்கிறனால தான் டென்ஷனாகி உள்ளே போய் விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்று சொன்ன டிரைவரின் கண்களில் அப்பட்டமான உண்மை தெரிந்தது. சங்கர் தலையை பிடித்து கொண்டான். அடுத்து என்ன செய்வதென்றே அவனுக்கு புரியவில்லை. அத்தியாயம் 4. சங்கரின் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. ராகினிக்கு என்ன நடந்திருக்கும் என்று அவன் தவித்தான். மனைவி காணாமல் போய்விட்டாள். அதற்கு சாட்சியாக பல ஆண்டுகளாக அவனிடம் வேலை செய்யும் டிரைவர் இருக்கிறார். ஆனால் கடைக்கு போய் விசாரித்தால் அப்படி யாரும் வரவில்லை என்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக வீடியோ பதிவுகளை காட்டுகிறார்கள். இனி என்ன செய்வது? போலீசில் சொல்லிவிடலாமா, அல்லது தானே ஆள் வைத்து தேடி பார்க்கலாமா? அவன் மண்டைக்குள் நிறைய கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்க அவன் காரில் ஏறி உட்கார்ந்தான். ராகினி யாராவது கடத்தி போயிட்டாங்களா என்று அவனுக்குள் குழப்பம் தலை தூக்கியது. கடத்திட்டு போகிற அளவுக்கு அவனுக்கு யார் எதிரிங்க இருக்காங்க என்று தன்னையும் அறியாமல் முணுமுணுத்தான். ஏசியின் குளிர் அவனை தழுவ மெதுவாக சரிந்து கண்களை மூடினான். டிரைவருக்கு காரை கிளப்புவதா அல்லது சங்கரை அழைத்து பேசுவதா என்று புரியவில்லை. அங்கு நடக்கும் பதட்டம் மிகுந்த காட்சிகளை எல்லாம் தூர நின்று ரசித்துக் கொண்டிருந்த புஷ்பாவின் உதட்டில் அலட்சியமும் ஏளனமும் மிகுந்த புன்னகை ஒன்று தோன்றி மறைந்தது. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தாண்டா என்று புஷ்பா மனதிற்குள் நினைத்தாள். அவள் சங்கரின் கார் பக்கத்தில் வந்தாள். சார் என்று மெதுவான குரலில் சங்கருடைய ஜன்னல் கண்ணாடியை தட்டிவிட்டு அழைத்தாள். மனதிற்குள் மனைவியை பற்றி அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருந்த சங்கர் மெதுவாக கண்களை திறந்து வெளியே நின்றிருந்த புஷ்பாவை பார்த்தான். கண்ணாடியை கீழே இறக்கு என்பது போல் புஷ்பா ஜாடை காட்டவும் அவன் கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு, என்ன வேணும் என்று எரிந்து விழுந்தான். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டுட்டு ஒருத்தங்க வந்தா. இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் பைக் எடுத்துட்டு தோ அந்த பக்கம் வேகமாக போயிட்டான் சார் என்று புஷ்பா சொல்லவும் அவள் கையில் வைத்திருந்த காகிதத்தை சங்கர் அவசரமாக வாங்கி பிரித்து படிக்க ஆரம்பித்தான். அவன் கண்கள் அதிர்ச்சியை எக்கச்சக்கமாக கக்கியது. ஐயோ ராகினி என்று அவன் உதடுகள் அவனையும் அறியாமல் அலறியது. அத்தியாயம் 5. சங்கருக்கு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்த வரிகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அவன் தன் எதிரே நின்றிருந்த புஷ்பாவை அவசரமாக நிமிர்ந்து பார்த்தான். ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்களுக்கு ஏதாச்சும்? அவன் கேட்டுவிட்டு அவசரமாக பர்சிலிருந்து 500 ரூபாய் நோட்டு ஒன்றை உருவினான். அவள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். புஷ்பாவை பற்றி யோசிக்கவோ நினைக்கவோ அவனுக்கு நேரமில்லை. பக்கத்தில் நின்றிருந்த டிரைவருக்கு வண்டியை எடுக்கும்படி சிக்னல் கொடுத்தான். டிரைவர் முத்துவேலு காரை கிளப்பவும் சங்கருக்கு நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி 5 வருடங்களுக்கு முன்னால் சென்று நின்றது. டேய், நீ ஆசைப்பட்டபடியே பிஸ்னஸ் படிக்க ஆரம்பிச்சிட்ட. எப்படா பேராட்டி கல்யாணம் பண்ணிக்க போற என்று அவனுடைய பாட்டியின் குரல் அவன் காதுகளில் உரசவும் முகத்தில் ஒருவித எரிச்சல் தோன்றியது. என்ன பாட்டி, எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம் அதை பற்றியே பேசிட்டு உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? டேய், உனக்கு 32 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக பொண்டாட்டியோட ஹனிமூனுக்கு போக வேண்டிய வயசில் பிஸ்னஸ் அது இதுன்னு எப்பவும் டென்ஷனாக சுற்றிக்கிட்டு இருக்க. பாட்டி,
நான் பிஸ்னஸ்னு டென்ஷனாக சுற்றிட்டு இருக்கிறதா உங்ககிட்ட யார் சொன்னது? நான் எப்பவும் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஜாலியாக தான் இருக்கேன். பிஸ்னஸ்ங்கிறதே ஒரு சவால் மாதிரி. அந்த சவாலை டெய்லி நான் ஹாப்பியாக மீட் பண்ணுறேன் தெரியுமா என்று சங்கர் சவடாலாக பேசினாலும் அவனுடைய முகத்தில் பாட்டி மீது எரிச்சல் இருக்கத்தான் செய்தது. சரிடா, நீ எப்படி வேணா பிஸ்னஸ் எடுத்துக்கோ, ஆனால் நான் சாகரத்துக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதுக்காகவாவது ஒரு பொண்ணை பார்த்து காட்டிக்கூடா என்று அவனுடைய பாட்டி கோதாவரி சங்கருடைய கூந்தலை கலைத்துவிட்டு சொன்னாள். அவன் சரி பாட்டி என்று கூலான குரலில் சொன்னாலும் மனதிற்குள் ஏதோ ஒருவித எரிச்சல் தோன்றி அங்கிருந்து விலகிப்போ என்று அவனுக்கு உத்தரவிட்டது. அவன் வேகமாக எழுந்து காரை பார்த்துச் சென்றான். காருக்கு பக்கத்தில் சந்த நேரத்தில் சுடிதார் அணிந்து நின்றிருந்த நீலிமா அவனை பார்த்து குட் மார்னிங் சார் என்று சிரித்தாள். இன்னைக்கு என் ப்ரோக்ராம் என்ன என்று நீலிமாவின் முகத்தை சில வினாடிகள் பார்த்துவிட்டு சங்கர் கேட்டான். அவசரமாக காருக்குள் ஏறி உட்கார்ந்தான். நீலிமாவும் அவனுக்கு வலது பக்கம் இருந்த இருக்கையில் ஏறி உட்கார்ந்தாள். அவனுடைய நிகழ்ச்சி நிரல்களை எல்லாம் அவசரமாக ஐபேடில் பார்த்து சொல்ல ஆரம்பித்தாள். அதையெல்லாம் பொறுமையோடு கேட்டுவிட்டு அவன் யோசித்தான். இன்னைக்கு எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிடு. ஏன் சார், உடம்புக்கு முடியலையா? ரெஸ்ட் எடுக்கணுமா? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, மனசு தான் சரியில்லை. ஏன் சார், என்னாச்சு? உனக்கு தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒரு வாரமாக மீட்டிங் அது இதுன்னு ஒரே அலைச்சல். நைட்டு 2 மணி நேரம் தான் தூங்குறேன். எனக்கு ஒரு ஃபுல் டே தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு லாங் ட்ரைவ் போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. ஆனால் அது நடக்கவே இல்லை. நீலிமாவுக்கு அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. காசு மட்டும் இருந்தால் போதுமா? அதை அனுபவிக்க ஒரு யோகம் வேண்டும் என்று அவளுக்குள் ஒரு எண்ணமும் இருந்தது. அதுக்கு என்ன சார், நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸோட ஓனர், நீங்கள் நினச்சா முடியாதா என்ன? எல்லா ப்ரோக்ராமையும் நான் இமீடியட்டாக கேன்சல் பண்ணிடுறேன். இன்றைக்கி நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று புன்னகை தவழும் முகத்தோடு சொன்னாள். சங்கர் அவளை பார்த்து மெலிதாக புன்னகை சிந்தினான். டிரைவருக்கு காரை வாரமாக நிறுத்து என்று உத்தரவு போட்டான். கார் நின்றதும் சங்கர், டிரைவர் இன்னைக்கு உனக்கு லீவு. யாராவது கேட்டால் சாரு ஈசிஆரில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு மீட்டிங்க்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவார்னு சொல்லணும், புரிஞ்சுதா என்று கடுமையான குரலில் சொன்னான். டிரைவர் தலையாட்டிவிட்டு காரிலிருந்து இறங்க டிரைவர் சீட்டுக்கு சங்கர் மாறி உட்கார்ந்தான். நீலிமா, நீ முன்னாடி சீட்டில் இருக்கோ என்று உத்தரவு போட்டான். நீலிமா எதுவும் சொல்லாமல் மாறி உட்கார்ந்தாள். கார் மெல்ல வேகம் எடுத்து ஈசிஆரில் இருக்கும் அவனுடைய பண்ணை வீட்டை பார்த்து போய்க் கொண்டிருந்தது. நீலிமா தான் எதற்காக அவனோடு செல்ல வேண்டும் என்ற கேள்வி தோன்ற, சார் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போறீங்களா கேட்டாள். அவன் ஆமாம் என்று தலையாட்டிவிட்டு மௌனமாக ஒரு காதல் பாடலை ஒலிக்க விட்டான். சார், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு சார்? நீ தப்பாக நினச்சிக்கலன்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்பிடு. என்ன ஹெல்ப் சார்? அதை கேட்கும் சமயம் அந்த கார் அவனுடைய பண்ணை வீட்டின் முன்பு நின்றிருந்தது. இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ் என்று சொல்லிவிட்டு அவன் காரிலிருந்து கீழே இறங்கவும் நீலிமாவும் இப்போது இறங்கினாள். அந்த வீட்டை கொஞ்ச நேரம் பிரமிப்போடு பார்த்துவிட்டு சங்கரின் மீது கண்களை பிதித்தாள். என்னமோ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்களே சார், என்ன சார் என்று கவலையோடு கேட்டாள். வல்லவா சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் முன்னே நடக்க நீலிமா முதலாளி என்ற தயக்கத்தோடும் பயத்தோடும் அவனை பின்தொடர்ந்தாள். அத்தியாயம் 6. அந்த பிரம்மாண்டமான பண்ணை வீட்டுக்குள் நுழைந்த சங்கர் தன்னுடைய ஆடைகளை தளர்த்தி கொண்டு சோஃபாவில் தொப்பென்று உட்கார்ந்தான். நீலிமாவையும் தன் எதிரே இருந்த நாற்காலியில் உட்காரச் சொன்னான். அவள் தயக்கத்தோடு, பரவாயில்ல சார், என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் அந்த வேலையை செஞ்சுட்டு உடனே கிளம்புறேன் சொன்னாள். அட, என்ன அவசரம், உட்காரு. இல்லை சார், நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, ஆனால் எனக்கு அப்படி இல்லையே என்று சொல்லிவிட்டு தயங்கினாள். என்ன நீலிமா, என்னை பார்த்து இப்படி பயப்படுற என்று அவள் சொன்னதை காதில் வாங்காமல் சங்கர் தொடர்ந்து பேசினான். அது இல்லை சார், 2 நாளில் நீங்கள் டெல்லி போக வேண்டியிருக்கு. அங்கே சென்ட்ரல் மினிஸ்டர் மீட் பண்ணணும், அதுக்கு டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருக்கு. அங்கே போய் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்கில் கலந்துக்கணும், அதுக்கு நீங்கள் பேச வேண்டிய ஸ்பீச்செல்லாம் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் என்று நீலிமா தொடர்ந்து தயக்கத்தோடு பேசினாள். நீ இருந்தாலும் ரொம்ப டியூட்டி கான்ஷியஸோடு இருக்கமா என்று சொல்லிவிட்டு சிரித்தான். சரி பரவாயில்ல, இதோ அந்த பக்கம் கிச்சன் இருக்கு, போய் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. நீலிமா தயக்கத்தோடு எழுந்து கிச்சனை பார்த்து நடந்தாள். 2 அடி நடந்த பிறகு அவளுக்குள் சந்தேகம் தோன்றவும், சார், சர்வன்ட் குக் யாரும் இல்லையா? இருக்காங்க, ஆனால் இப்போ இல்லை. ஸோ நீ போய் காஃபி கொண்டு வா. நீலிமாவின் மனதிற்குள் ஏதோ ஒரு பயம் அவளை அங்கிருந்து விரட்டியது. ஆனாலும் முதலாளியிடம் கொண்டிருந்த மரியாதையின் காரணமாக அவள் கிச்சனுக்குள் நுழைந்தாள். சங்கர் கண்களை மூடி யோசித்தான். அவசரமாக சென்று பண்ணை வீட்டின் அந்த பெரிய கதவை அடைத்து பூட்டினான். நீலிமா காஃபியோடு வெளியே வந்து அவன் கதவை பூட்டிவிட்டு உட்கார்ந்து இருப்பதை பார்த்து அதிர்ந்தாள். காஃபியை மேஜை மீது வைத்துவிட்டு, என்ன சார் இது என்று கத்தினாள். அவளுடைய அதிர்ச்சியை பார்த்து ரசித்த சங்கர், என்ன நீலிமா, நான் இன்னும் என்ன ஆசைப்படுறேன் உனக்கு புரியலையா? இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி என்கிட்ட விளையாடணும்னு நினைக்கிறியா என்று கிண்டலாக கேட்டான். நீலிமாவின் உடல் உதற ஆரம்பித்தது. சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் இல்லை சார்,
அவள் பதட்டத்துடன் சொல்லவும் ஷங்கரிடமிருந்து ஒரு மூர்க்கமான சிரிப்பு வெளிப்பட்டது. நீலிமா, நான் உன்னை பற்றி என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கைத்தட்டி சிரித்த ஷங்கர், டே தடி பசங்களா, எங்கடா இருக்கீங்க என்று கத்தினான். மாடி அறையிலிருந்து வேகமாக ஓடி வந்த அந்த 4 முரட்டு இளைஞர்களும் நீலிமாவின் கையை பக்கத்திற்கு இருவராக பிடித்து கொண்டனர். சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை சார் என்று அவள் கெஞ்ச ஆரம்பித்தாள். இங்கே பாருமா, நான் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி உன்னை கதற கதற சூறையாட போகிறதில்ல. அமைதியா ஒரே ஒரு ஊசி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக தூங்கலாம். உன்னை நாங்கள் யாருமே எதுவும் பண்ண மாட்டோம். எங்களோட மூச்சு காற்று கூட உன் உடம்புல படாது, புரியுதா? என்னடா பார்த்துட்டு சும்மா நிற்கிறீங்க, ஊசியை போட்டுரு என்றான். அந்த 4 முரட்டு இளைஞர்களில் ஒருவன் அவசரமாக தன்னுடைய சட்டை பாக்கெட்டுக்குள் இருந்து அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து நீலிமாவிற்கு போட்டு விட்டான். அவள் ஷங்கரை வெறித்து பார்த்தபடியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி கீழே சரிய போனாள். டே, பத்திரமா பிடிங்கடா 2 கோடி என்று கத்திய ஷங்கர் அவசரமாக முன்னகர்ந்து நீலிமாவை தன்னுடைய தோளில் வாங்கியபடி மாடி அறைக்கு தூக்கிச் சென்றான். அந்த 4 தடியர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். மேலே ஒரு மெடிக்கல் டீம் நீலிமாவின் உடலுக்காகவே காத்திருந்தது. டாக்டர், என் வேலை பவர். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஷங்கர் அவர்களிடம் நீலிமாவை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக கீழே இறங்கி வந்தான். டேய், அடுத்த டார்கெட் வர வரைக்கும் அமைதியா இருங்கடா என்று அவர்களுக்கு உத்தரவு போட்டான். மெதுவாக வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அந்த 4 முரட்டு தடியர்களில் ஒருவன் மட்டும் ஷங்கர் பின்னால் வந்து நிற்கவும், வேலை முடிகிற வரைக்கும் கூட இரு, முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணு என்று சொன்ன ஷங்கர் காரை கிளப்பிக் கொண்டு தன்னுடைய அலுவலகத்தை பார்த்து அதை செலுத்தத் தொடங்கினான். அத்தியாயம் 6. ஷங்கர் போய்க் கொண்டிருந்த கார் சடன் பிரேக் அடித்து நிற்கவும் அவனுடைய எண்ணங்கள் கண்ணாடி நொறுங்குவது போல நொறுங்கி நிகழ்காலத்திற்கு அவனை திருப்பிக் கொண்டு வந்தது. ஏய், பார்த்து கார் ஓட்ட மாட்டேன் என்று டிரைவரை திட்டிய ஷங்கர், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கேட்டான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க சார். ஏய், போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு வந்த? சார், ராகினி மேடம் காணாமல் போய் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது சார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சார், நீங்கள் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் என்று பதட்டமான குரலில் சொன்ன ஷங்கர் தன் கையில் கசங்கி போய் இருந்த அந்த காகிதத்தை பிரித்து மீண்டும் ஒரு முறை படித்தான். உன் பொண்டாடியை காணணும் போலீஸுக்கு போகலான்னு நினச்ச, நீலிமாவுக்கு என்ன நடந்துச்சு அதுதான் அவளுக்கு நடக்கும் என்று அந்த கடிதத்தில் இருந்த வரிகள் ஷங்கரின் தேகத்தை நடுங்க வைத்தது. இல்லை சார், யோசிக்காதீங்க சார், ராகினி மேடம் ரொம்ப நல்ல டைப்பு, பாவம், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்று டிரைவர் மிகுந்த அக்கறையோடு சொல்லவும் ஷங்கரின் தேகம் இன்னும் அதிகம் பதறியது. அவள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிருந்தா என்று அவன் கேட்க, டிரைவர் அவசரமான குரலில், அது எப்படி சார் முடியும், நான் தான் மேடத்தை கடை கிட்ட கொண்டு போய் இறக்கி விட்டேனே என்று அழுத்தமான குரலில் சொன்னார். நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு வண்டியை விடு என்று சொன்னவன் அவசரமாக தன்னுடைய செல்போனை எடுத்து ராகினியின் நம்பரை டயல் செய்தான். ராகினியின் நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வரவும் சோர்வடைந்தான். மைடியர் ராகினி, எங்க இருக்க, என்னாச்சு உனக்கு? மனைவி மீது அதிகம் காதல் கொண்டு அவனுடைய மனம் கற்பனையில் அவளை கட்டித் தழுவி அழ ஆரம்பித்தது. ராகினியை காணவில்லை என்று அவளுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் என்று எல்லோருக்கும் அடுத்த 4 மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வந்து அவர்களாகவே ஷங்கரிடம் கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டனர். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல இயலாதவனாக ஷங்கர் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். ஷங்கருடைய அப்பாவும் அம்மாவும் அவனை திட்டித் தீர்த்தனர். ஷங்கரின் பாட்டி காலமாகிவிட்டதால் போட்டோவாக தொங்கிக் கொண்டிருந்த கோதாவரி பாட்டியை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தான். டே சங்கரு, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோமோ அது தாண்டா நாளைக்கு அனுபவிப்போம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுடா என்று அடிக்கடி கோதாவரி பாட்டி அவனிடம் சொல்வதையும் மனதிற்குள் நினைத்து பார்த்த ஷங்கர் கலங்கிய முகத்தோடு தன் அறைக்குள் புகுந்தான். கதவை வேகமாக மூடிவிட்டு ஓவென்று கத்தினான். அவனுடைய மனதிற்குள் இப்போது மாலினி என்ற 20 வயது இளம்பெண் தோன்றினாள். மாலினி அவருடைய அலுவலகத்தில் புதிதாக வேலைக்குச் சேர்ந்த வரவேற்பழனி. அவள் கேரளாவைச் சேர்ந்த பெண் என்பதால் அவளுடைய தமிழ் மழலை தமிழ் போல் அவ்வளவு இனிமையாக இருக்கும். தமிழும் ஆங்கிலமும் மலையாளமும் கலந்து அவள் பேசும் இனிய தமிழ் அலுவலகத்தில் இருக்கும் எல்லோருக்குமே அவள் மீது ஒரு கிறக்கத்தை உண்டு பண்ணியிருந்தது. குட் மார்னிங் சார். அவன் அலுவலகத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அவளுடைய இனிமையான குரலை அவன் நின்று கவனிக்காமல் உள்ளே செல்ல மாட்டான். ஷங்கர் அன்றும் வழக்கம் போல் அலுவலகத்தில் பிஸியாக இருந்தான். திடீரென்று அவன் முன் டாக்டர் ராஜாமணி வந்து உட்கார்ந்தார். ஹலோ மிஸ்டர் ஷங்கர், எப்படி இருக்கீங்க? டாக்டரின் குரல் கொஞ்சம் மிரட்டலாக ஒலித்தது. ஷங்கர் மெதுவாக நிமிர்ந்து அவரை பார்த்தான். நலம் என்பது போல தலையாட்டினான். என்ன ஷங்கர், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம், ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லையே? ராஜாமணியின் குரல் காட்டமாக ஒலித்தது. ஒர்க்லோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சொல்லுங்கள், என்ன சாப்பிட்றீங்க? அட, நான் சாப்பிட வாங்கி வந்தேன் சார். போன மாதம் தானே நீலிமா உங்ககிட்ட வந்து ஒப்படைச்சேன், அதுக்குள்ளவா
நான் அவசரப்படலப்பா, அந்த யூரோப்காரன் தான் ரொம்ப அவசரப்படுறான். எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு அரிச்செடுக்கிறான். சார் அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இனிமேல் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்களும் அவங்ககிட்ட சொல்லிடுங்க. சரி சங்கர், நான் ஃபோன் போட்டு தரேன், நீயே சொல்லிடு என்று ராஜாமணி ஃபோனை எடுக்கவும் சங்கரின் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. என்ன சார் இது இப்படி மிரட்டுறீங்க? நான் உன்னை மிரட்டலப்பா, அவங்க என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காங்க. நீ தயவு பண்ணி புரிஞ்சுக்கோ. இந்த மாதம் அவங்களுக்கு பொண்ணு தேவையா, ஒழுங்கா ஏதாவது ஒரு பொண்ணை அனுப்பிச்சிரு. இல்லைனா உன்னோட அந்த ரகசியம் வெளிப்பட்டுரும். அதுக்கப்புறம் உன் லைஃபே காலி. நீ இவ்வளோ வருஷம் சேர்த்து வச்ச பணம், புகழ், பேர் எல்லாத்தையும் தாண்டி உன்னோட உயிர் உட்பட எல்லாம் பறிபோயிடும் என்று டாக்டர் ராஜாமணி கோபமாக குரலில் சொல்லவும் சங்கரின் முகத்தில் டென்ஷனும் லேசான கண்ணீரும் எட்டி பார்த்தது. எந்த பாவத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வழியே இல்லையா என்று அவன் நினைத்தான். அத்தியாயம் 7. சங்கர் அமைதியோடு யோசித்தபடி படுக்கையில் பொத்தென்று விழுந்தான். அவனுடைய செல்போன் அலறியது. அவன் மனதிற்குள் ராகினி ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டிலிருந்து ஃபோன் பண்ணுறாளோ என்ற எண்ணம் எழுந்தது. அவன் அவசரமாக பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஃபோனை உருவினான். திரையில் புதிய எண் ஒளிரவும் அட்டன் செய்து ஹலோ என்றான். நான் டாக்டர் ராஜாமணி பேசுகிறேன். டாக்டர் நீங்களா? இது என்ன புது நம்பர்? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். என்னுடைய மகள் ராதிகாவை காணோம் என்று பதட்ட மிகுந்த குரலில் டாக்டர் சொல்லவும் அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. சார், இங்கே என்னுடைய வைஃப் ராகினியும் காலையிலேருந்து காணோம். என்னாச்சுன்னு தெரில. எனக்கு மிரட்டல் கடிதம் வேறு வந்திருக்கு என்று சங்கர் பதட்ட மிகுந்த குரலில் நடந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொன்னான். எதிர்ப்பக்கம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட ராஜாமணி, சங்கர், இப்போ நீ ஃப்ரீனா உடனே கிளம்பி என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வா, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு என்றார். சார், உங்கள் பொண்ணு காணாமல் போச்சுன்னு சொன்னீங்க. அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? போலீஸ்ட்ட போனீங்களா? ஐயோ, நிலமை புரியாமல் நீ வேற சங்கர். உடனே கிளம்பி என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வா, பேசலாம் என்று சொல்லிவிட்டு டாக்டர் ஃபோனை வைத்து விடவும் சங்கருடைய பதட்டமும் பயமும் அதிகமானது. அவன் பதட்டத்தோடு வெளியே வந்தான். அவனை ராகினியின் அம்மாவும் அப்பாவும் ஆளுக்கு ஒருவராக வந்து பிடித்து கொண்டனர். மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு என்னாச்சு? மாப்பிள்ள, அவள் எங்கே இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்கள் அவளை தேட ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா என்று ராகினியின் அம்மா லக்ஷ்மியும், நான் வேணா போய் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா என்று ராகினியின் அப்பா ராமநாதனும் மாறி மாறி அவரை கேள்வி கேட்க அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அவன் விழித்தான். பிறகு அவசரமான குரலில், அத்தை, மாமா, நீங்கள் 2 பேரும் டென்ஷன் ஆகாமல் இருங்க. நாளைக்கு காலைகளுக்குள்ளே எப்படியாவது நான் ராகினியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக காரில் ஏறி டாக்டர் ராஜாமணியின் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினான். டாக்டர் ராஜாமணியின் ராஜா மருத்துவமனை மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. நோயாளிகள் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்தனர். அவர்களை கவனிக்க வெள்ளை நிற உடையணிந்த நர்ஸுகளும் புறநோயாளிகளின் கூட்டமும் அலைமோதி கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தை கடந்து அவன் ராஜாமணியின் அறைக்குள் நுழைந்தான். டாக்டர் ராஜாமணி பதட்டமும் கண்ணீருமாக அவனை வரவேற்றார். உங்கள் பொண்ணு எப்போ காணாம போனா? காலையில் டென்னிஸ் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவுதான். அதுக்கப்புறம் ஆள் வரல, ஃபோனும் எதுவும் வரல. நான் எப்பவும் போல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டேன். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி பொண்ணை காணுங்கிற விஷயத்தையே சொல்கிறா. டாக்டர் சொன்ன விஷயம் சங்கரை பெரிய அளவில் அதிர்ச்சிக்கு உட்படுத்தியது. அவன் மனம் மேலும் குழம்ப ஆரம்பித்தது. சார், உங்கள் பொண்ணு காணாமல் போனதை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அட இல்லைப்பா, அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பான்னு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். ஆனால் என் ஒய்ஃபு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நேரில் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாலாம். வேலைக்காரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவகிட்ட ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் ஒரு துண்டு சீட்டை கொடுத்து உங்கள் முதலாளி கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிட்டானா. வேலைக்காரி அதை எடுத்துகிட்டு வந்து என் பொண்டாட்டிகிட்ட கொடுக்க என் பொண்டாட்டி படிச்சுட்டு பதறி போய் எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான். அந்த துண்டு சீட்டில் அப்படி என்ன சார் இருந்தது? உன் பொண்ணை காணன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த நீலிமா, மாலினி இவங்க 2 பேருக்கு நடந்தது தான் அவளுக்கும் நடக்கும் அப்படின்னு எழுதியிருந்தது. அதை பார்த்துட்டு என் மனசே நொறுங்கி போயிடுச்சு. நான் விருப்பப்பட்டதெல்லாம் பண்ணலன்னு உனக்கே தெரியும். அப்போது நான் மட்டும் என்ன விருப்பப்பட்டா சார் பண்ணேன்? எல்லாம் நீங்கள் சொல்லி தான் சார். நீங்கள் தான் என்ன காரணம் பண்ணி பொண்ணுங்களை கொண்டு வர வச்சிங்க என்று சங்கர் கோபமாக கத்தவும் ராஜாமணியின் உடலில் வேர்வை ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. சங்கர், இப்போ நமக்குள்ளே சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உன்னோட மனைவி ராகினியும் என்னோட பொண்ணு ராதிகா 2 பேரையும் மீட்டெடுத்தே ஆகணும். பாவம், எனக்கெனவோ அந்த படுபாவை பசங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. சரி, நான் உடனே ரூபி கெமிக்கல்ஸ் அனந்த கிருஷ்ணனை போய் பார்க்குறேன் என்று சொன்னான். இரு நானும் வரேன் என்று பரிதாபமாக சொன்ன டாக்டரை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு சரி என்று தலையாட்டினான். அவர்கள் இருவரும் இப்போது ரூபி கெமிக்கல்ஸ் உரிமையாளர் அனந்த கிருஷ்ணனை பார்க்க கிளம்பினர். ரூபி கெமிக்கல்ஸ் அனந்த கிருஷ்ணன் தன்னுடைய பிரம்மாண்டமான 6 மாடி கட்டிடத்தில் கணினி முன் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார். பதட்டமாக நுழைந்த அவர்களை பார்த்து நிதானமாக வரவேற்றார். என்ன விஷயம் கேட்டார். சங்கரும் டாக்டரும் வேர்க்க விறுவிறுக்க விஷயத்தை சொல்ல, உங்கள் 2 பேரோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இதில் நான் என்ன உதவி பண்ண முடியும் நீங்கள் 2 பேரும் நினைக்கிறீங்க என்று வெகு அலட்சியமாக கேட்க அனந்த கிருஷ்ணனின் ஃபோன் ஒலித்தது. அவர் அதே அலட்சியத்துடன் ஃபோனை எடுத்து அட்டன் செய்து ஹலோ என்றார். எதிர்பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ தெரியவில்லை. அவர் முகம் வீதியில் வரைந்தது. முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிரி கண்களிலிருந்து கண்ணீர் கசிய ஆரம்பித்தது. என்னாச்சு என்று டாக்டர் ராஜாமணி கேட்க அடுத்த நிமிடமே ஃபோனை கீழே போட்ட அனந்த கிருஷ்ணன் முகம் பேய் அறைந்தார் போல் மாறியது. கிருஷ்ண சார்,
என்று சங்கர் அவருடைய தோளை பற்றி கொண்டு குலுக்கினான். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. போனில் அப்படி என்ன சொல்லப்பட்டது என்று புரியாமல் சங்கரும் ராஜாமணியும் ஒருவரை ஒருவர் குழப்பத்தோடு பார்த்து கொண்டனர். அத்தியாயம் 8. அனந்தகிருஷ்ணனின் கண்களில் கண்ணீர் துளிர்க்க ஆரம்பித்தது. சங்கர் ஒரு கட்டத்திற்கு மேல் அவருடைய அழுகையை சகிக்க முடியாமல் அவருடைய போனை எடுத்து பார்த்தான். அதில் அவருடைய மனைவி நம்பரிலிருந்து அவருக்கு கால் வந்திருப்பதை தெரிந்து கொண்டான். டாக்டர், அநேகமா இவரோட பொண்ணை யாராவது கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றான். வாய்ப்பில்லை, அவருக்கு 2 பசங்க தான் இருக்காங்க. கல்யாணமாகி 2 பேருமே மும்பையில் செட்டில் ஆயிட்டாங்க என்று டாக்டர் ராஜாமணி பதில் சொன்னார். அப்படின்னா அப்புறம் எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்காரு என்று சங்கர் குழப்பத்தோடு அனந்தகிருஷ்ணன் பக்கம் திரும்ப, என்னுடைய மருமக சுதா, சங்கீதா 2 பேரையும் கடத்திட்டாங்களாம். வீட்டு வாசல்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதில் போலீஸ்க்கு போனால் அந்த அப்பாவை ஏழை பொண்ணுங்க நீலிமா, மாலினி இவங்களுக்கு நடந்தது தான் உங்கள் 2 மருமகளுக்கும் நடக்கும்னு எழுதியிருந்துச்சான் என்று அனந்தகிருஷ்ணன் சொல்லவும் பீதியில் சங்கர் உறைந்து போய்விட்டான். அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் ராஜாமணி வாயடைத்து போய் நின்றிருந்தார். அவர்கள் மூவரும் ஒன்றாக கூடி பேசிக்கொள்வதை அனந்தகிருஷ்ணனின் அலுவலக அறையை திறந்து கொண்டு உள்ளே வந்த அவருடைய செக்ரட்டரி சண்முகம் பார்த்து கொண்டே நின்றான். சில வினாடிகளில் அவனை கவனித்த கிருஷ்ணன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சண்முகத்தை பார்த்து, என்ன வேணும், எதுக்கு வந்த என்று அதிகாரமாக கேட்டார். சார், நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்ன பார்சலு? நான் பிரித்து பார்க்கல சார். யார் அனுப்பியிருக்காங்க? ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் போடல சார். வாட் என்று அவர்கள் மூவருமே ஒரே நேரத்தில் அதிர்ச்சி அடையவும் அவன் அந்த பார்சலை மேஜை மீது வைத்துவிட்டு மெதுவாக வெளியேறினான். வெளியேறி செல்லும் சண்முகத்தின் முகத்தில் தோன்றிய அந்த மர்மமான புன்னகையை அவர்கள் மூவரும் கவனித்திருந்தாள். ராகினி, ராதா மற்றும் அனந்தகிருஷ்ணன் 2 மருமகள்கள் என்று எல்லோருமே அந்த நிமிடமே மீட்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பதட்டத்திலும் குற்ற உணர்விலும் தவித்துக் கொண்டிருந்த அவர்கள் பார்சலை பிரிப்பதிலேயே தங்களுடைய கவனத்தை பதித்திருந்தார்கள். இதில் என்ன இருக்கும்? டாக்டர் ராஜாமணி கேள்வி கேட்டு முடிப்பதற்குள்ளாகவே சங்கர் அவசர அவசரமாக அந்த பார்சலை பிரித்தான். பார்சலுக்குள் ஒரு கடிதமும் அதைத் தொடர்ந்து ஒரு சின்ன ஐஸ் பாக்ஸ் போன்ற பெட்டியும் இருந்தது. இது என்ன லெட்டர் என்று கேட்டபடியே சங்கர் லெட்டரை பிரித்து படிக்க ஆரம்பித்தான். டாக்டர் ராஜாமணி ஐஸ் பாக்ஸை பிரிக்க அதற்குள் பிளாஸ்டிக்கில் இதயம் ஒன்று மிதந்து கொண்டிருந்தது. ஓ நோ என்று டாக்டர் ராஜாமணி அந்த ஐஸ் பாக்ஸை கீழே தள்ளிவிடவும் சங்கர் அதை அதிர்ச்சியோடு பார்த்துவிட்டு கையில் இருந்த கடிதத்தை உரக்க படிக்க ஆரம்பித்தான். சங்கர், ராஜாமணி, அனந்தகிருஷ்ணன், உங்கள் 3 பேருக்கும் தனித்தனியாக லெட்டர் எழுதி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. 3 பேருக்கும் நான் சொல்கிற விரும்புகிற செய்தி, போலீஸுக்கு போனால் உங்கள் வீட்டு பெண்கள் கண்டிப்பாக உயிரோடு திரும்ப மாட்டாங்க. உங்களால் உயிர் பறிக்கப்பட்ட நீலிமா, மாலினி, ஈஸ்வரி, நீலா, சாவித்திரி மாதிரி இவங்களும் பரிதாபமாக உயிரை விடுவாங்க. அவங்க பத்திரமா இருக்கிறதும் உயிரை விடுறதும் உங்கள் 3 பேரோட கையில் தான் இருக்குது என்று சங்கர் அந்த கடிதத்தை படித்து முடிக்கவும் அவர்கள் மூவர் முகத்திலும் மரணபயம் தோன்றியது. யாருவன் நம்ம வீட்டு பொண்ணுங்களை கடத்தி வச்சுட்டு என்ன பண்ண போகிறான் என்று எரிச்சலோடு ராஜாமணி ஆரம்பித்தார். அவரை பின்தொடர்ந்த அனந்தகிருஷ்ணன், பணத்துக்காக தான் அப்படி பண்ணுறான் போல இருக்கு, ராஸ்கல். எவ்வளோ கட்டாலும் சரி, தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம் என்று கத்தினார். ஆனால் சங்கர் நிதானமாக இல்லை என்பது போல் தலையாட்டினான். இது பணத்துக்காக நடக்கல, நம்ம பண்ண பாவங்களோட சம்பளம் தான் இது இப்போ நடந்துட்டு இருக்கிறது. சங்கருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய காதில் திராவகத்தை சொட்டு சொட்டாக கொட்டியது போல உணர்வை ஏற்படுத்தியது. அப்படின்னா? கிருஷ்ணன் அதிர்ந்தார். நீ என்ன சொல்ற? நம்ம பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறான் அப்படின்னா என்று டாக்டர் ராஜாமணி கத்தினார். சங்கர் ஆமாம் என்று அழுத்தமாக தலையாட்டினான். ஏ சங்கர், நீ உன்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுங்களை தான் என்னோட லேபுக்கு அனுப்புனேன். நான் அவங்கள தடையுமே இல்லாமல் முடிச்சிட்டேன். ஆனால் இதெல்லாம் எப்படி வெளியே தெரிஞ்சுது என்று ராஜாமணி கத்தவும் சங்கர், தெரியல சார், எங்கேயோ எப்படியோ விஷயம் லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது என்றான். சங்கர், நீ சப்ளை பண்ண பொண்ணுங்க எல்லாம் அப்பா அம்மா இல்லாத அனாதை ஏழை குடும்பத்து பொண்ணுங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஹோல்டிங் இருக்கும்? காணாமல் போயிட்டாங்கன்னு தானே அவங்க வீட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க. அதிகபட்சம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் காதலன் கூட ஓடி போயிட்டு தான் நினைப்பாங்க. கிருஷ்ணன் பதட்டத்துடன் பேசினார். அங்கே தான் சார் தப்பு நடந்திருக்கு என்று சங்கர் கலங்கினான். அவனுக்கு தன்னுடைய மனைவி ராகினியின் முகம் தோன்றியது. உடல் ஏசியை மீறி வேர்க்க ஆரம்பித்தது. அவர்கள் உறைந்து போயிருந்தனர். அறையில் அசாத்திய அமைதி நிலவியது. கிருஷ்ணன் அதை உடைத்து பேசினார். சரி, இப்போ நடந்து போச்சு, என்ன பண்ண முடியும்? சங்கரும் ராஜாமணியும் புரியாமல் பார்க்கவும் அவர் தொடர்ந்தார். நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க முடியாது, நஷ்ட ஈடு கொடுக்கலாம். அவர் குரல் பணத்திமுடன் தான் ஒலித்தது. கிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்கிறது தப்பு. இது பணத்துக்காக நடத்தப்பட்ட கடத்தல் கண்டிப்பாக கிடையாது. அந்த பெண்கள்
அனாதைகள்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது. அந்த பொண்ணுங்களில் யாரோ ஒரு பொண்ணு யாரையாவது காதலிச்சிருக்கலாம். அந்த காதலன் தன்னோட காதலை காணாமல் போனதை நினச்சி வருத்தப்பட்டு அழுதுருக்கலாம். அவளை தேடி போயிருக்கலாம். அங்கே இங்கேன்னு அலைஞ்சு கடைசியில் நம்ம பண்ண காரியத்தை அவன் கண்டுபிடிச்சிருக்கலாம் என்று சொன்னான். அவன் சொன்னதில் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை என்று அனந்தகிருஷ்ணனுக்கு தோன்றியது. அதே சமயம் தன்னுடைய 2 மருமகள்களையும் மீட்டே ஆக வேண்டும் என்ற உறுதியும் அவருக்குள் இருந்தது. சரி, இது யார் பண்ணது, எப்படி பண்ணதுங்கிறத யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம பொண்ணுங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கலாம் என்றார். அவரை தொடர்ந்து டாக்டர் ராஜாமணியும் அதையே ஆமோதித்து தலையாட்டினார். இப்போது ராஜாமணியின் செல்போன் அடித்தது. பிரைவேட் நம்பர் என்று திரையில் ஒளிர்வதை பார்த்த ராஜாமணி காலை அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்டார். டாக்டர் ராஜாமணி, தொழிலதிபர் சங்கர், அப்புறம் ரூபி கெமிக்கல்ஸ் அனந்தகிருஷ்ணன், 3 பேரும் இப்போ ஒன்றா ஒரே இடத்துல தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் 3 பேருக்கும் தனித்தனியாக ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிற வேலை எனக்கு மிச்சம் என்று ஒரு ஆணின் குரல் குதூகலமாக ஒலித்தது. சங்கர் ஃபோனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அனந்தகிருஷ்ணனின் பதட்டம் கூடியது. வேர்வையில் நனைந்தபடியே டாக்டர் ராஜாமணி, ஏய், யார் நீ? எதுக்காக எங்கள் வீட்டு பொண்ணுங்களை கடத்தி வச்சிட்ருக்க? உனக்கு என்ன வேணும் என்று கத்தினார். என்ன டாக்டர், இப்போ தான் கேமே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே முடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? ஏய், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, எத்தனை கோடி கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் என்று கிருஷ்ணன் பதட்டமாக சொல்லவும் அவன் எதிர்ப்பக்கம் வெடித்துச் சிரித்தான். அந்த சிரிப்பு சங்கருக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்தது. ஏய், இங்கே பாரு, நாங்கள் பண்ண எல்லாமே உனக்கு தெரியும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறியோ சொல்லு, அதை நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். அதை விட்டுட்டு ஒன்றும் தெரியாத எங்கள் வீட்டு அப்பாவி பொண்ணுங்களை பிடிச்சு வச்சுட்டு அவங்கள கொடுமைப்படுத்துறது ரொம்ப தப்பு என்று சங்கர் கத்தினான். அவனுடைய பேச்சை கேட்டு எதிர்ப்பக்கம் இலக்காரமான சிரிப்பு வெளிப்பட்டது. டேய், தப்பு சரி பற்றிலாம் பேச உங்கள் 3 பேருக்கு யோகியதில்லை. ஆமாம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆனால் அதை நாங்களாக பண்ணல, எங்களை மிரட்டி தான் பண்ண வச்சாங்க. தயவு பண்ணி புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். எங்கள் வீட்டு பெண்ணுங்களை மட்டும் விட்டுரு என்று மன்றாடும் குரலில் சங்கர் தொடர்ந்து பேசவும் எதிர்ப்பக்கம் மௌனம் நிலவியது. ப்ளீஸ், நீ யாருன்னு சொல்ல வேணும், ஆனால் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லு. நாங்கள் 3 பேர் உடனே பண்ணுறோம். ப்ளீஸ், பொண்ணுங்களை விட்டுரு என்று சங்கர் தொடர்ந்து கெஞ்சினான். எதிர்ப்பக்கம் மௌனத்தை உடைத்து இப்போது பேசத் தொடங்கியது. ஏய், ஒன்று மாதிரி தானே அந்த பொண்ணுங்களோட அப்பா அம்மா குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதறியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம், ஆனால் அதெல்லாம் நாங்கள் விரும்பி பண்ணலை. அவன் தான் எங்களை பண்ண வச்சான். நியாயமாக பார்த்தா நீ அவனை தானே பழி வாங்கணும், எங்களை ஏன் பழி வாங்குற என்று சங்கர் நியாயம் கேட்க எதிர்ப்பக்கம் அவனுக்கு கெட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை நடந்தது. சங்கர் மௌனமாக இருக்க எதிர்ப்பக்கம் தொடர்ந்தது. டே சங்கர், தலைவலியும் வயிற்று வலியும் அவனுக்கு வந்தாதான்டா தெரியும். இப்போ உங்கள் வீட்டு பொண்ணுங்களை தூக்கினதுக்கு எப்படி துடிக்கிறீங்க? அப்படி தானே உங்களால் அழைக்கப்பட்ட பொண்ணுங்களும் அவங்களோட அப்பா அம்மாவும் துடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை ஊசி போட்டு கொண்டீங்களே, அவங்க என்னடா தப்பு பண்ணாங்க? ஆமாம் ஆமாம், தப்பு தான், எல்லாம் தப்பு தான். நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லு என்று ராஜாமணி கத்தினார். இப்போது என்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் நீங்கள் பண்ணதையெல்லாம் வீடியோவை போட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பொதுமக்கள் உங்களை மன்னிச்சா உங்கள் வீட்டு பொண்ணுங்க தானாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவாங்க. அது வரைக்கும் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. நாங்கள் யாரும் பொறுக்கிங்கல்ல, உங்கள் வீட்டு பொண்ணுங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். டேய் விட்டுறா, அவங்க பாவண்டா என்று கிருஷ்ணன் கத்தினார். அவன் சிரித்தான். அவங்க மேலே எங்களோட மூச்சு காற்று கூட படலை, அந்த அளவுக்கு நாங்கள் அவங்கள கண்ணியமாக பார்த்துட்ருக்கோம் என்று சொல்லிவிட்டு ஃபோன் துண்டிக்கப்பட்டவுடன் சங்கரின் நடுக்கம் அதிகமாகியது. இனிமேல் என்ன நடந்தால் எனக்கு என்ன, நான் உடனே நான் பண்ண எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட போகிறேன் என்று சங்கர் கத்தினான். சங்கர், முட்டாள் மாதிரி பேசாத என்று டாக்டர் கோபப்பட்டார். அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாத சங்கர் வேகமாக வெளியேறினான். அவர்களுடைய கோபம் மிகுந்த உரையாடலை சண்முகம் கண்ணாடி கதவுக்கு பின்னால் நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். அவனுடைய முகத்தில் மர்மமான புன்னகை வழிந்து கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய செல்போனை எடுத்து, எல்லாம் நம்ம நினைச்சபடியே தான் போயிட்டுருக்கு என்று யாருக்கோ வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பினான். சங்கர் வீட்டுக்கு போனதும் முதல் காரியமாக தன்னுடைய செல்போனில் தான் செய்த தவறுகளை எல்லாம் ஒன்று விடாமல் ரெக்கார்ட் செய்தான். அதை பதிவு செய்து முடிக்கும் தருவாயில் அவனுக்கு டாக்டர் ராஜாமணியின் நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. இவனும் திருந்த மாட்டானுங்க, நம்மளையும் திருந்து விட மாட்டானுங்க, நான் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பண்ண தப்பே போதும் என்று கோபமாக நினைத்த சங்கர் ராஜாமணியின் அழைப்பை புறக்கணித்தான். மீண்டும் போன் விழித்தது. அவன் எரிச்சலுடன் எடுத்தான். நான் அவன் சொன்னபடி என்று ஆரம்பிப்பதற்குள், சங்கர், நான் ராஜாமணியுடைய வைஃப் வசதி பேசுகிறேன் என்றதும் சங்கர் முகத்தில் அதிர்ச்சி மெல்ல மெல்ல பரவியது. சொல்லுங்கள் மேடம், டாக்டர் இறந்துட்டாரு. என்ன பண்ண சொல்கிறீங்க என்று அவன் அதிர்ச்சியில் கத்தினான். ஆமாம், நியூஸ் பாருங்க தெரியும் என்று சொல்லிவிட்டு அவள் ஃபோன் கட் செய்ததும் சங்கர் அவசர அவசரமாக தன்னுடைய அறையில் முடங்கி கிடந்த டிவியை ஆன் செய்தான். டிவி நியூஸில் டாக்டர் ராஜாமணி அனந்தகிருஷ்ணன் ரூபி மெடிக்கல்ஸ் அலுவலக கட்டிடத்தின் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட செய்தி ஓடியது. அந்த தற்கொலைக்கு காரணம் அனந்தகிருஷ்ணன் தான் என்ற ஒரு புது பொருளையும் கிளம்பியிருந்தது. அதற்காக அனந்தகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதாகவும்
திரையில் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்த சங்கர் தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே மண்டி போட்டு உட்கார்ந்தான். அவனுடைய செல்போன் மீண்டும் அழைத்தது. எடுத்து பார்த்தான். பிரைவேட் நம்பர் என்று வந்தது. மெதுவாக பச்சை நிற பொத்தானை அழுத்திவிட்டு ஹலோ என்றான் சோர்வாக. அத்தியாயம் 10. சங்கர் அதிர்ச்சியோடு போனை காதில் வைக்க எதிர்ப்பக்கம் அந்த இளைஞனின் குரல் அவருடைய செவிகளை கிழித்தது. சங்கர், டாக்டர் செத்து போயிட்டாரு. ஆனந்த கிருஷ்ணன் போலீஸில் மாட்டிட்டாரு. நீ மட்டும்தான் பாக்கி. அவன் கொடூரமாக சிரித்தான். சங்கரின் மனம் நடுங்கியது. நீயும் தற்கொலை பண்ணிட்டு சாக போறியா, இல்லை உண்மையை ஒத்துக்கிட்டு அவமானப்பட போறியா? டேய் டேய் டேய், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா என்று சங்கர் பதறினான். ஓ, அப்போ நீ ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப கெட்டவன், அப்படிதானே? டேய், நீ ஒரு கோலடா. மறைஞ்சிருந்து எல்லாரையும் இப்படி பழி வாங்குறது கொஞ்சம் கூட நல்லால. தைரியமான ஆம்பளையா இருந்தா முன்னாடி வாடா. ஏன் முன்னாடி வாடா. பாருடா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட சவால் விடுறியா? நான் முன்னாடி வந்தா நீ ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டேன். டேய், சும்மா ஃபோனில் பேசிட்டு இருக்காத. தைரியம் தான் முன்னாடி வந்து நில்லு. சரி சங்கர், ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக உன்னோட வீட்டுக்கு மொட்டை மாடிக்கு வா என்று சொல்லிவிட்டு எதிர்ப்பக்கம் ஃபோனை துண்டித்ததும் சங்கர் பதட்டத்தோடு வேக வேகமாக கதவை திறந்து கொண்டு மொட்டை மாடிக்கு ஓடினான். அங்கு யாருமே இல்லை. அவன் பரபரப்போடு அக்கம் பக்கம் இருந்த கட்டிடங்களின் மீது கண்களை ஓடவிட்டு ஓய்ந்து போய் வண்டி போட்டு உட்கார திடீரென்று அவனுடைய வீட்டு மொட்டை மாடியில் இருந்த வாட்டர் டேங்கிலிருந்து கருப்பு பேண்ட் சட்டை அணிந்த ஒரு உருவம் ஹெல்மெட்டுடன் குதித்தது. அதை பார்த்ததும் முதலில் அவன் அதிர்ந்தாலும் பிறகு சகஜத்திற்கு வந்து, டேய், நீ பண்ணுறது ரொம்ப அநியாயம்டா. நான் தான் தப்பு பண்ணேன். என்ன வேணா பண்ணிக்கோ. ராகினி விட்டுடுறா. அவ ஒரு பாவமும் அறியாதவ என்று கெஞ்சினான். அதற்கு அந்த கருப்பு உருவமோ, ஆமா, அந்த பொண்ணுங்களும் ஒரு பாவமும் அறியாதவங்க தான். ஆனால் நீங்கள் அவங்கள விடலையே. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு என்று சங்கர் கதற அவன் சிரித்தான். தப்பான வழியில் நீ சம்பாதிச்ச பணத்தையும் புகழையும் உன் பொண்டாட்டி அனுபவிச்சால, இப்போ இந்த தண்டனையும் சேர்த்து அனுபவிக்கிட்டோம். டேடே, என் பொண்டாட்டி விட்டுறா, பாவண்டா, அவளை விட்டுடுறா என்று சங்கர் மனைவி ராகினியை நினைத்து கதறினான். ஹெல்மெட்காரன் கொடூரமாக சிரித்தான். சங்கர் ஆக்ரோஷமாக, டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்த முகத்தை கட்டுறா என்று கத்தவும் அவன் அமைதியாக அதை ரசித்தான். சங்கர் அவசரமாக ஓடிச்சென்று மொட்டை மாடியிலிருந்து குதித்து விடலாமா என்று நினைத்தான். ஆனால் அதற்குள் ஹெல்மெட்காரன் சங்கருடைய 2 கைகளையும் பின்னால் வளைத்து பிடித்தான். நீ பண்ணது ரொம்ப தப்பு என்று சங்கர் கத்த, அடுத்த நொடியே, டே, நான் வேணா செத்து போயிடுறேன், ராகினி விட்டுடுறா என்று கதறினான். அப்படியெல்லாம் வெட்ட முடியாது. ஆமாம், தப்பு தான். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் நீ பண்ணுறதை விட பெரிய தப்பு கிடையாது என்று சங்கர் திடீரென கத்தினான். டாக்டர் ராஜாமணி செத்து போனது அவரோட முட்டாள்தனம். ஆனால் அந்த கேஸில் கிருஷ்ணனை மாட்ட வச்சது என்னோட புத்திசாலித்தனம். இப்போ உன்னை உயிரோடு பிடிச்சதும் எங்களோட புத்திசாலித்தனம் தான். உன்னோட பொண்டாட்டி ராகினி, கிருஷ்ணனோட 2 மருமகள் சுதா, சந்தியா, அப்புறம் டாக்டர் ராஜாமணியோட மகர் ராதிகா, இவங்க எல்லாம் எந்த தப்பும் பண்ணாத அப்பாவிங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களெல்லாம் இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே அவங்களோட வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவோம். ஆனால் நீயும் கிருஷ்ணனும் எந்த காலத்துலேயும் எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. டேய், எனக்கு என்னடா பண்ண போற என்று சங்கர் கத்தினான். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த உருவம் அவனை இழுத்து கொண்டு வேக வேகமாக மாடிப்படிகளை இறங்கி அவன் வீட்டு தோட்டத்திற்கு சென்றது. தோட்டத்திற்கு அப்பால் இருக்கும் காம்பவுண்ட் சுவருக்கு பின்னால் நின்றிருந்த வேனிலிருந்து 3 இளைஞர்கள் வேக வேகமாக இறங்கி காம்பவுண்டுக்குள் எகிரி குதித்தனர். சீக்கிரம் இவனை இங்கிருந்து கொண்டெடுப்பாங்க என்று உத்தரவு பிறக்கவும் அந்த இளைஞர்கள் சங்கருடைய வாயில் பிளாஸ்டரியை ஒட்டினார்கள். அவனுடைய 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து நைலான் கயிற்றால் கட்டினர். அவனுடைய 2 கால்களையும் சேர்த்து கட்டி அவசரமாக காம்பவுண்டுக்கு வெளியே தூக்கி போட்டனர். வேனுக்கு அருகில் இருந்த 2 இளைஞர்கள் அவனை தூக்கி வேனில் போட வாகனம் சீறி பாய்ந்தது. அத்தியாயம் 11. சங்கர் மயக்கம் தெளிந்து கண்களை லேசாக திறந்தான். மங்கலான அந்த அறையில் விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருந்தது. பக்கத்திற்கு இருவராக 4 தடியர்கள் நின்றிருந்தனர். நடுவில் ஹெல்மெட் அணிந்த இளைஞன் நின்றிருந்தான். அவனை சுற்றி இருந்தவர்கள் மாஸ்க் போட்டு முகத்தை மறைத்திருந்தனர். டேய், எனக்கு இதுக்கிட்ட அங்கே தூக்கிட்டு வந்தீங்க என்று சங்கர் கோபமாக கேட்க, ஹெல்மெட் அணிந்தவன், சங்கர், இப்படி அவசரப்பட்டா நான் என்ன சொல்ல முடியும் கேட்டான். ஏய், இந்த விளையாட்டுலாம் வேணாண்டா. என்னை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கடா. என் பொண்டாட்டி ராகினி எங்க? அவள் என் குழந்தைய சுமந்துக்கிட்டு சுகமாக மயக்கத்தில் இருக்கா. டேய் ஏய் ஏய் என்ன சொல்கிற? டேய், உன் பொண்டாட்டி ராகினி வயிற்றுல என்னோட குழந்தைய விதைச்சிட்டேன். உன்னோட வாரிசா என்னோட மகன் உன் வீட்டில் சந்தோஷமாக வளருவான். கவலைப்படாத. ஏய், என்ன சொல்கிறீங்க என்று சங்கர் நரம்புகள் புடைக்க கத்தினான். ஆமாம், உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற உண்மை உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து மறைச்சி தானே அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். இந்த உண்மையை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் ராஜாமணி உன்னை பிளாக்மெயில் பண்ணி தானே இந்த வேலையில் உன்னை இன்வால்வ் பண்ண வச்சாரு. அதுக்கு உனக்கு ஒரு தண்டனை வேண்டாமா என்று ஹெல்மெட் ஆசாமி கூலாக சொல்லவும் சங்கர் அதிர்ந்து போனான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன்னையே தூக்கிட்டு வந்திருக்கேன்.
அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா என்ன? அது மட்டும் இல்லடா, உன் பொண்டாட்டி வயசில் என்னோட வாரிசு விதைக்க ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அவன் சொல்லிக் கொண்டிருந்த போதே, டேய் நீ பண்ணுறதெல்லாம் அராஜகண்டா என்று மீண்டும் கத்தினான் சங்கர். உன் பொண்டாட்டிக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னா நீ அமைதியாக இருக்கணும். டேய் வேணாண்டா என்று சங்கர் மீண்டும் துடித்தான். நீ பண்ண தப்புக்கெல்லாம் அதான் பரிகாரம். நான் யாருன்னு உனக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் உன் பொண்டாட்டிய நான் என்ன பண்ணேன்னு கூட அவளுக்கு தெரியாது. மற்ற பொண்ணுங்களாம் சுயநினைவோடு இருக்காங்க. ஆனால் உன் பொண்டாட்டி மட்டும் கடத்தப்பட்ட நொடியிலிருந்து இந்த நொடி வரைக்கும் மயக்கத்தில் தான் இருக்கா. அவளுக்கு என்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு லேடி டாக்டர் ஏற்கனவே என்னோட உயிரணுவை சேகரித்து அவளோட கர்ப்பப்பையில் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. உன் மனைவிக்கு கர்ப்பம் உறுதியானதுக்கு அப்புறம் தான் அவள் வீட்டுக்கு வருவா. டே இதெல்லாம் எதுக்குடா பண்ணுறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ, டாக்டர் ராஜாமணி, அனந்தகிருஷ்ணன் 3 பேரும் சேர்ந்து பொண்ணுங்களை கடத்தி அவங்களோட கருமுட்டையை திருடி அந்த பொண்ணுங்களை ஊசி போட்டு கொலை பண்ணிட்டு வெளிநாட்டுக்காரனுங்களுக்கு இந்த கருமுட்டையை விற்று பணம் பார்த்தீங்கல்ல, அதுக்கு தண்டனை வேணாமா? டேய் நீ பண்ணுறது பாவண்டா, என் ராகினி எந்த தப்பும் பண்ணலடா என்று சங்கர் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதான். உன்னோட மனைவிக்கு மட்டும் இந்த தண்டனை இல்லை, அனந்தகிருஷ்ணனுக்கும் இதே தண்டனை தான். ஆனால் அது இப்போ நடக்காது, நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் டாக்டர் ராஜாமனோட மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால் அந்த பொண்ணோட எதிர்காலத்தை மனசில் வச்சு கருணை காட்டி அவளை நாங்கள் ஒன்றும் பண்ணாமல் விட்டுருக்கோம். நீ ஏதாவது வெளியில் போய் வளர்னேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக உனக்கு ஒரு குழந்தைக்கு அப்பாவாகிற யோகிதை இல்லை அப்படிங்கிற உண்மையும் சேர்ந்து தான் வெளில வரும். அதுக்கப்புறம் போகிறது உன்னோட மானம் மட்டும் இல்லை, உன்னோட உயிருக்குயிரான ராகினியோட உயிரும் சேர்ந்தே போயிடும் என்று ஹெல்மெட் ஆசாமி தொடர்ந்து மிரட்டவும் சங்கர் நிலைகுலைந்து போனான். அவனுடைய மனத்தரையில் அவனுடைய அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்த ஏழை பெண்களான நீலிமா, மாலினி, ஈஸ்வரி என்று தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக தோன்றி மறைந்தனர். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று அவனையும் அறியாமல் அவனுடைய உதடுகள் உச்சரிக்க அதை கேட்ட அந்த இளைஞர்கள் எல்லோரும் உறக்கச் சிரித்தனர். டே இவனை இப்படியே விட்டுங்கடா, கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருக்கட்டும், வாங்கடா என்று சொல்லிவிட்டு ஹெல்மெட் ஆசாமி வெளியே வந்தான். அத்தியாயம் 12. அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே வந்த ஹெல்மெட் ஆசாமி மெதுவாக தன்னுடைய ஹெல்மெட்டை கழற்றினான். அவனைத் தொடர்ந்து அவனுக்கு பக்கத்தில் இருந்த எல்லோரும் மாஸ்கை கழற்றிவிட்டு அவனை நெருங்கினர். சண்முகம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 2 நாளைக்கு அப்புறம் அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க என்று சண்முகம் சொல்ல அவனுக்கு வலது பக்கம் நின்றிருந்த பரத், என்னடா அவ்வளோதானா கேட்டான். வேற என்னடா பண்ணணும் என்று சண்முகம் கோபப்பட, டேய் அந்த ராஜாமணியை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொலை பண்ணி அதுக்கு காரணம் கிருஷ்ணன்னு போலீஸில் நம்ப வச்சான்ல, அதே மாதிரி இவனையும் பரத் சொல்லி கொண்டிருந்த போதே சண்முகம் கையமர்த்தினான். டேய் அவங்க 2 பேரை காட்டிலும் இவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுத்துருக்கோம், அது உங்க யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற என்று சண்முகம் சொன்னதை கேட்டு அந்த 4 இளைஞர்களும் அதிர்ந்தனர். சண்முகம் மர்மமாக சிரித்தான். தொடர்ந்து பேசினான். டேய் இவனோட மனைவி ராகினி கர்ப்பமாக இருக்கிறத புஷ்பா நாடி பார்த்து சொல்லிட்டா, நர்ஸ் ஆச்சே. ஆனால் நான் இப்போ சொன்ன பொய்யால் அவன் தனக்கு பிறக்க போகிறது யாரோட குழந்தைன்னு தெரியாமையே காலத்துக்கும் மனசுக்குள்ளேயே புழுங்கியே சக போகிறான். சண்முகம் சொன்னதை கேட்டதும் என்ன என்று அவர்கள் கோரசாக கத்தினார்கள். நான் சொன்னதை அவன் மனைவி கிட்ட அவனால் சொல்ல முடியாது, அந்த குழந்தையை ஏற்றுக்கவும் முடியாது. அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்குற ஒவ்வொரு நொடியும் அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு எழுந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த ராஜாமணிக்கும் அனந்தகிருஷ்ணனுக்கும் கொடுக்கறத விட கொடுமையான தண்டனை. தெரியாமல் பண்ணுற தப்புக்கு கூட மன்னிப்பு இருக்கு. இவனுங்களை மாதிரி தெரிஞ்சே தப்பு பண்ணுறவனுங்களுக்கு எந்த காலத்திலையும் மன்னிப்பு கிடையாதுடா. அதை உணர்த்தத்தான் அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு சண்முகம் சிரித்தான். அதைத் தொடர்ந்து அவர்களும் சிரித்தனர். அது சரி, இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, அந்த யூரோப்காரங்களுக்கு? சண்முகம் தன் போனில் இருந்த ஒரு வீடியோவை காட்டினான். அடுத்த மாதம் V-Farm-இன் நிறுவனர் முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இந்தியா வருகை என்று ஒரு குரல் செய்தியை மூல அவர்கள் முகம் பிரகாசமாக மாறியது. பரத்துடைய மனதில் தன்னுடைய அருமை காதலி மாலினியின் நினைவு எழுந்தது. அவள் இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்திருப்போம் என்று அவன் முணுமுணுப்பாக சொன்னான். அவனைத் தொடர்ந்து கிரிஷ், ராபர்ட் என்று எல்லோரும் தத்தம் காதலிகளை மனதிற்குள் நினைத்து வருத்தப்பட்டனர். இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து பழிக்கு பழி வாங்கிய சண்முகத்தை நினைத்து பெருமைப்பட்டனர். சண்முகம் தன் அருமை காதலியான நிலா என்கிற நீலிமாவை நினைத்து வருத்தப்பட்டான். அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் அவசரமாக துடைத்துக் கொண்டு வேகமாக நடந்தான். இக்கதை இத்துடன் முற்றும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல நாவல்ல சந்திப்போம்.